என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. நீங்க வந்து இந்த அரசியலுக்கு வந்திருக்கீங்களே, ஏன் கூட்டணி வைக்கல? கூட்டணி வைக்காததுக்கான காரணம், நான் ஏன் கூட்டணி வைக்கணும்? நான் வந்து வின் பண்றதுக்காக வந்திருக்கேன். யாரோ ஒருத்தர முதலமைச்சராக ஆக்குறதுக்காக நான் இங்க வரல. நான் வந்து கிங் மேக்கர் கிடையாது. நான் கிங். எனக்கு வெற்றி பெறணும்ன்றது தான் வந்திருக்கேன். நீங்களாம் சுதந்திரமா செயல்படுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு பிரஸ் சைட்ல இருந்து ஒருத்தர் கூட வாயை திறக்கல. இருந்தா தானே வரும். ஏன் சோ அப்போ இருக்கலாம்ல. நீங்க உங்களால அவ்வளவு சுதந்திரமா செயல்பட இல்ல, அதுதான் சொல்றேன். நீங்க நம்ம இவ்வளவு பேசுறோம். நேத்து நம்ம பேசணும் இந்த மாதிரி பிரஸ்ல இருக்கிற ஒரு நபருக்கு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு. நீ அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு என்டிடிவில நடந்ததை எடுத்துட்டு வரல. அப்ப நீ எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்களா இருக்கீங்க. அவர் ஏன் கொடுக்கணும்ன்ற கேள்வி கூட வரும். அவர் ஏன் கொடுத்தாகணுமா? அவர் பேட்டியே கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பேட்டி கொடுத்தாதான் நீங்க வந்து அரசியல்ல நிக்கணுமா அப்படின்ற பல கேள்விகள் வரும். நிறைய பத்திரிகையாளர்களுக்கும் வந்து கோபம் இருக்கு. ஏன் அவர் கொடுக்க மாட்டாரோ, அவர் என்ன வானத்துல இருந்து குதிச்சவரா அப்படி இப்படின்னு அப்படிலாம் யாரும் அவங்க சொல்லல. அந்த கோபம் அவங்க நீங்க முதல்ல நடுநிலையா செயல்படுங்க, நான் கொடுக்குறேன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா எங்க போவாங்க? அதே எப்படி சொல்ல முடியும்? நடுநிலையா தானே எல்லாரும் செயல்பட்டு இருக்காங்க. இல்ல அப்படி விஜய் அவர்கள் திருப்பி நடுநிலையா ஒரு பத்திரிகை வந்து செயல்பட்டுச்சுன்னா நான் உங்களுக்கு பத்திரிகை 100% வச்சுக்கோங்க கணக்குக்கு. 90% எல்லாரும் நடுநிலையா தானே செயல்படுறாங்க. இத்தனை பேர் இன்னைக்கு வரிசையா லைன் கட்டி வரீங்க. நேற்று நம்ம கேட்டோம், பழனியாண்டின்ற அந்த எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ வந்து அவரோட கல்குவரையில் இப்படி நடந்திருக்குன்னு சொல்லி பேசணும். நீங்க எல்லாம் பேசவே இல்லை. அதை பத்தியே வாய் திறக்கல. அவர் வந்து இப்படி பண்ணல, அப்படி பண்ணல, அவர் வந்து பிஜேபிக்கு எதிராக இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நேற்று நடந்த சம்பவத்துக்கு உங்களோட ரியாக்ஷன் என்ன? இப்படிதானே இருக்கீங்க. அப்படியே இருங்க. அடுத்தவனை கேள்வி கேட்காதீங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வந்து வேற ஒருத்தனை வந்து நம்ம கேள்வி கேட்கணும். இல்ல அவ்வளோ கோவம் உங்களுக்கு வந்து பிரஸ்ஸை மீட் பண்ணவே மாட்டேங்கிறா, எங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாருன்னா அவரோட எந்த ஒரு செயல்பாடுக்கும் நீங்க எடுக்காதீங்க. உங்களுக்கு அவ்வளோ ரோஷம் வந்துச்சுன்னா நீங்க எதுவுமே எடுக்காதீங்கன்றேன். அது எப்படி? இது மட்டும் வேணும்ல, வந்து போட்டா வேணும். அது எப்படி? என்ன பேசினாருன்னு சொன்னதுக்கே 500K போகுது. இங்க என்ன பேசணும்னு மேடை ஏறி பேசினாலே 15K. நான் வியூஸ் அடிப்படையில சொல்லல. அது ஒரு பெரிய விஷயம். அவரோட நிகழ்ச்சி எல்லாமே நீங்க ஒளிபரப்பாதீங்கன்றேன். தடை பண்ணுங்க. வேணாம், நீங்க வந்து பைகாட் பண்ணிட்டு அருமை என்ன எடப்பாடி பேசுறதை எடுத்து போடு. தி கிரேட் தேனியில உட்காந்து அண்ணன் ஓபிஎஸ் பேசுவார், அவரு பேசுறத போடுங்க. இல்லையா தமிழ்நாடு தலை குனியாது, அதை எடுத்து போடுங்க. நல்லா உட்காந்து பாப்பாங்க எல்லாரும். ஓட்டு ஓடலன்னு தானே இங்க வரீங்க. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. சொல்லிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் நம்ம சொன்னாதான் சப்ஸ்கிரைப் பண்றாங்க, அதனால சொல்லிடுறோம். நம்ம நேத்தைக்கு வந்து என்டிடிவியோட ஸ்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி வந்து நம்ம கிண்டியில் வந்து நடந்துச்சு. அதில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எல்லாமே போயிருக்காங்க. நம்ம எம்கே ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காங்க, எடப்பாடி போயிருக்காங்க, உதயநிதி போயிருக்காங்க, கனிமொழி, எம்பி கமலஹாசன். குடும்ப சகிதமா போயிருக்கீங்க. ஆமா. அன்பில் பொய்யாமொழி அவங்களும், மகேஷ் பொய்யாமொழி போயிருக்காரா? ஆமா ஆமா. ஓ, அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் போயிருக்காங்க, பேசியிருக்காங்க. பேசின மாதிரி ஒன்றும் தெரியலையே. இல்லை போயிருக்காரு. ஆமா, அவரும் போயிருக்காரு, பேசியிருக்காரு. எடப்பாடி அவர்களும் நம்ம தாவேகா சார்பில் வந்து அருண்ராஜ் அவர்களும் போயிருக்காங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் இங்கே மீட்டிங் முடிஞ்சிருச்சு. இரவு 9 மணிக்கு மேல் சார் வரலாமா அப்படின்னு கேட்டுக்காங்க. ஏன்னா நீங்கள் வரலை, அழைப்பிட்டும் வரல, நாங்கள் சும்மா வந்து பேசிட்டு போகலாமான்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு தலைவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. வாங்க அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. போனதுலேருந்து பிரேக்கிங் தான். இணையத்தை வந்து செதற விட்டாங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் யாருன்னு. டிஆர்பி கிங் அப்படின்றது தெரியும். அவர் வந்து நிறையா விஷயங்கள்லாம் பேசினார். கரூர் விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. எடப்பாடி கூட ஏன் கூட்டணி வைக்கல அப்படின்னு முதல் அந்த தொகுப்பு அவங்க பேசின விஷயங்கள், உள்ளுக்குள்ளே பேசினதுலாம் என்னன்றதை நம்ம ஒரு பார்வை பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை, என்டிடிவியோட அந்த சப்மிட் வந்து நடந்திருக்கு. இந்த சப்மிட்ல வந்து எப்பவும் போல எப்பவுமே இது நடக்கிறது தான். அதில் வந்து எல்லாருமே வந்து கலந்துப்பாங்க. அது ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி நடக்கும், ஒரு டிபேட், அதெல்லாம் எல்லாமே நடக்குவாங்க. அதில் நடந்ததில் வந்து ஸ்டாலின் தான் சீஃப் கெஸ்ட், முதலமைச்சர்ன்றதுனால அவர் வந்து முதல்ல பேசுகிறாரு. பேசிட்டு அவர் வந்து சொல்லிட்டு போகிறாரு. எதிர்கட்சிகளும் வந்து இங்கே வந்திருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களை சொல்லட்டும், அதில் நல்ல அறிவுரைகள் இருந்தால் அது அரசு இந்த கண்டிப்பாக எதுக்கும் அவதூறுகளை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே போய் பேசியிருந்தாரு. அவர்கிட்டையும் நிறைய கேள்விகள்லாம் கேட்கப்பட்டுச்சு. அவரும் பதிலாம் சொன்னார். நீங்கள் சொன்ன மாதிரி கனிமொழி வந்திருந்தாங்க, கனிமொழி பேசினாங்க. கடைசியாக 7:30 மணிக்கு 8 மணிக்கோ கமலஹாசன் வந்தாராம். அவரும் அங்கே நம்ம கிருஷ்ணவேல் சார் போயிருந்தார். அவர் சொன்னார் கமலஹாசன் கடைசியாக தான் வந்தார், அவரும் வந்து இது பண்ணிட்டு போனார் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொன்னார்.
இதெல்லாம் வந்து நேத்தி பரபரப்பான செய்திகளால செய்திகளா இருந்துச்சு. இருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கே வராத, ம். அந்த நிகழ்ச்சிக்கு என்ட்ரி கூட கொடுக்காத ஒருத்தர் தான் இதுல வந்து வைரல் ஆனது. ஆனா அதாவது அவர் அங்க வந்திருந்தா கூட இவ்வளவு வைரல் ஆயிருக்குமான்னு எனக்கு தெரியல. வந்திருந்தா இன்னும் ஆயிருக்கும், பெரிய இன்னும் வைரல் வைரலா ஆயிருக்கும். இருந்திருக்கும். பட் வராமலேயே ஒரு ஆள் வைரல் ஆக முடியுமானா அது இவரா தான் இருக்கும். ம். தாவேகா தலைவர் விஜய் கம் ஆக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. நடிகர் அண்ட் தலைவர் விஜய் அப்படின்னு வச்சுக்கும்போது அவரை வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ அப்படின்னு ப்ராப்பர் இன்டர்வியூன்னு அதை சொல்ல முடியாது. ஸோ அங்கே அந்த என்டிடிவியில் இருக்கக்கூடிய சீனியர் ரிப்போர்ட்டராக இருக்கட்டும், ராகுல் அவராக இருக்கட்டும், அப்புறம் ஷிவ்னு ஒருத்தர் இருக்கார், ஷிவ் அருண்னு ஒருத்தர் இருக்கார், அப்புறம் இன்னொரு லேடி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க எல்லாரும் போய் சந்திச்சிருக்காங்க. அந்த சந்திப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் வந்து நடந்திருக்கு. இந்த 45 நிமிஷம்ன்றது ஒரு லாங் டேர்ம், ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட ஆட்கள் கூட ஒரு லாங் இது டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சரி தவறு, இது முறையானதா, இது சரியானதா, ஒரு தமிழ் ஊடகத்துக்கு கூப்பிட்டு பண்ணாதது ஏன் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு கூப்பிட்டு பண்ணணும், ஒரு நேஷனல் மீடியாவை கூப்பிட்டு பண்ணணும்னு ஏகப்பட்ட கேள்விகள் அதில் இருக்கு. அதில் சில கேள்விகள் நம்ம ஒத்து போகலாம், அது சரியான கேள்விகள் தான். சில கேள்விகள் அதை நம்ம எடுத்துக்கவே தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லாத கேள்விகள் தான். அப்படின்ற பட்சத்தில் இதில் நம்ம பார்க்க வேண்டியது, அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருக்காரு, ப்ரெஸ் பீப்புள்ஸை மீட் பண்ணியிருக்காரு. அந்த ப்ரெஸ் பீப்புள்ஸ் கேட்ட சில கேள்விகள் அது அவங்களே கேட்டு அவங்கள தான் இன்டர்வியூ பண்ணுறாங்க. விஜய் ஒரு கேமரா வச்சு ஷூட் பண்ணதா அதில் வந்து எதுவுமே சொல்லலை. அவருடைய ஒரு ஆர்டிக்கல் மாதிரி தான் போட்டிருக்காங்களே தவிர இந்த மாதிரி கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன, நீங்கள் வந்து இந்த அரசியலுக்கு வந்திருக்கீங்களே, ஏன் கூட்டணி வைக்கல, கூட்டணி வைக்காததுக்கான காரணம் நான் ஏன் கூட்டணி வைக்கணும், நான் வந்து வின் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், யாரோ ஒருத்தரை முதலமைச்சராக ஆக்கிறதுக்காக நான் இங்கே வரல, நான் வந்து கிங் மேக்கர் கிடையாது, நான் கிங், எனக்கு வெற்றி பெறணுன்றது தான் வந்திருக்கேன். அப்புறம் சினிமா பற்றி கேட்டிருக்காங்க, ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாத பற்றி. ஆமாங்க, ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலை, இதெல்லாம் எனக்கு எக்ஸ்பெக்டட் தான், நான் இந்த அரசியலுக்கு வரப்போறேன்னு தெரிஞ்சோன்னே எனக்கு இதெல்லாம் நடக்கும்ன்றது தெரியும், நான் இதுக்கு மனதளவில் தயாராக தான் இருந்தேன். ஆனால் என்னுடைய ப்ரொடியூசரை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, அவரை பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்றது பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இதுதான் என்னுடைய கடைசி படம், அதில் நான் உறுதியாக இருக்கேன், இது வந்து ஒரு கஷ்டமான டிசிஷன் தான், எடுக்க முடியாத ஒரு டிசிஷன் தான். பட் ஆனால் என்னோட ஃப்யூச்சர் வந்து முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் தான், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. நான் வந்து சும்மா இந்த ஒரு வருஷத்துக்காக நான் வந்து அரசியலுக்கு வந்துட்டு போல, லாங் டேர்ம்ல தான், இந்த லாங் டேர்ம்ல தான் இந்த அரசியல் அப்படின்றது எனக்குள்ள இருக்கு. கோவிட் டைம்ல தான் எனக்கு பயங்கரமான இந்த அரசியலுக்குள்ளார என்ட்ரி ஆகணும்ன்றது ஒரு பெரிய தீவிர யோசனையா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு இந்த அரசியல் தெரியும். எங்க அப்பா ஒரு அரசியல் இயக்குனர், அவர் கூட இருக்கிறதுனால எனக்கு அங்கிருந்தே இது பழக்கம் தான். அதனால இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் எப்போ வரணுன்றதுல எனக்கு ஒரு தெளிவு இல்லாமல் இருந்துச்சு. அது இந்த கொரோனா டைம்ல எனக்கு ஒரு கிளியர் விஷன் கிடைச்சிது. அதனால நான் இங்கே வந்து வரேன் அப்படின்ற மாதிரி. கரூர் சம்பவம் வந்து இப்போவும் என்னோட இதில் வந்து பெரிய இதுவாக இருக்குது, எனக்கு அப்பப்போ அதை அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனாலும் அது வந்து ஒரு விரும்பத்தகாத நிகழ்வாக தான் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 45 நிமிஷம் வந்து பேசுனதா அவங்க தான் சொல்கிறாங்க. தலைவர்களை பற்றி விட்டீங்க, தலைவர்கள் யார் என்ன அப்படின்ற எனக்கு வழிகாட்டிகள் என்னோட அரசியல் இதுன்னு பார்க்கும்போது எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி அவங்க 3 பேரையும் நான் வந்து சொல்கிறேன்றாரு. தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் கருணாநிதி பேரை சொல்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கலைஞர் பேரை சொன்னதா அவங்க வந்து சொல்கிறாங்க. இது வரைக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சொல்லியிருக்காரு. எம்ஜிஆரும் ஜெயலலிதா மேடைகளில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு, ஜெயலலிதா மேடம் அப்படின்னு. இப்போ கலைஞரையும் வந்து சேர்த்துருக்காரு அப்படின்றது அவங்க சொல்லும்போது தெரியும். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் சொன்னதாக வந்து சொல்கிறாங்க. இது செய்தி. இந்த செய்தி அந்த என்டிடிவிலேருந்து வந்தவங்க அந்த இடத்துலயே நின்று அதை பற்றி பேசி ஒரு இன்டர்வியூ கொடுத்து அவங்களே பேசி என்னெல்லாம் சொன்னார். ஒரு சூப்பர் ஸ்டார், சூப்பர் கூலாக இருக்காரு, நம்மளை வெல்கம் பண்ணதாக இருக்கட்டும், நம்ம கூட பேசினதாக இருக்கட்டும், நான் வின் பண்ண மாட்டேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, எதை வச்சு அப்படி நினைக்கிறீங்க, அது எப்படி உங்களுக்கு தோணுது அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்டதாகவும், நான் சொல்கிற பதில் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்னு மக்கள்லாம் ஃபீல் பண்ணுறாங்களே, சில நேரத்தில் புரியாத மாதிரி, இல்லைன்னா வேற ஏதாவது மாதிரி ஒரு குழப்பமாகவே பேசுகிறேன், நான் குழப்பமாலாம் பேசல, தெளிவாக தான் பேசுகிறேன், என்னுடைய இன்டர்வியூன்றது டைரெக்டாக இல்லாமல் மக்கள் கூட பேசும்போது என்னுடைய உரையாடலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொன்னார். இது ஸ்பீச், அவங்க சொன்ன ஸ்பீச் இவ்வளோதான் நமக்கு தெரியும். இது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. விஜய் இப்படி சொன்னார், இப்படி சொன்னார் அப்படின்றது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டாருன்றதை தாண்டி ப்ரெஸ் பீப்புள்ஸை மீட் பண்ணியிருக்காரு, நேஷனல் மீடியாவில் உள்ள ப்ரெஸ் பீப்புள்ஸை மீட் பண்ணியிருக்காரு. இது பாசிட்டிவ் சைட். நெகட்டிவ் சைட், ஏன் தமிழ் ஊடகங்களை நீங்கள் சந்திக்கலை, தமிழ் ஊடகங்கள் இருக்கிறவங்கள இந்த மாதிரி நீங்கள் வந்து சந்தித்து பேசியிருக்கலாம். இல்லை வேற ஏதாவது ஊடகங்களில் இந்த மாதிரியான நபர்களை கூப்பிட்டு ஒரு புதிய தலைமுறையோ, நியூஸ் 18ஓ, நியூஸ் 7ஓ, தந்தியோ, சன் நியூஸ் கூட கூப்பிடுங்களா, வரமாட்டேன் நான் சொல்லிட போகிறாங்க, சன் நியூஸ் கூட கூப்பிட்டு யார்கிட்டயோ ஒருத்தர் இந்த மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நெகட்டிவாக பார்க்கப்படுது. ஏன் தமிழுக்கு கொடுக்காம நீங்கள் ஒரு நேஷ்னல் மீடியா தானே நடத்துனது, நேஷனல் மீடியா நடத்தின ஒரு ப்ரோக்ராமோட இதுதான் தொடர்ச்சி தான். அவர்கிட்ட போய் ஒரு இன்டர்வியூ ஒரு கேட்குறாங்க, அதுக்கு அவர் கொடுக்குறாரு. ஸோ அடுத்தடுத்து அவர் இன்டர்வியூ கொடுப்பாருன்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா
இன்டர்வியூ கொடுக்காம யாரும் தப்பிக்க முடியாது. ஒரு பைட் கூட கொடுக்காம யாரும் தப்பிக்க முடியாது. ஒருத்தர் தப்பிக்கலாம், அவரை தவிர வேற யாரும் தப்பிக்க முடியாது. பெரியவா அவரை தவிர வேற யாரும் தப்பிக்க முடியாது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது விஜய் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க. அவர் தொடர்ந்து ப்ரெஸ்ஸுகள்லாம் சந்திச்ச ஆளு தான். சினிமா துறையில் இருக்கும்போதும் இதே என்டிடிவி கிட்டலாம் போக்கிரி டைம்லேயே வந்து சந்திச்சவர் தான், பேசியிருக்காரு. எனக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம், அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவர் இங்கிலீஷ் பேசுறதுக்கு பயந்துக்கிட்டு, அவருக்கு வர ஃப்ளூயன்சியாக வராது, அவருக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்றதுனால அவர் எவ்வளோ நல்லா இங்கிலீஷ் பேசுவாருன்றது நிறைய பேருக்கு தெரியும், அவரை சுற்றியில் இருக்கவங்களுக்கு தெரியும். சமீபத்தில் அவருடைய பேட்டிகளில் பார்க்கும்போது அவருடைய பேசுகிற இதுலேயே நிறைய கோட்ஸ்லாம் சொல்லுவாங்க, அதுலேயே உங்களுக்கு தெரியும் எப்படி இங்கிலீஷ் பேசுகிறார் அப்படின்னு. போக்கிரி டைமில் அவர் கொடுத்த இன்டர்வியூலுமே அவர் நல்லா தான் பேசியிருக்காரு. அதனால் அதெல்லாம் சும்மா இவங்களா சொல்கிற விஷயங்கள். அதெல்லாம் மேடையில வந்து இன்டர்வியூ பண்ணும்போது தமிழ்லயும் நிறைய பேர் பேசினாங்க, அமைச்சர்களும் தமிழ்ல தான் பேசினாங்க. ஆமா, தமிழ்ல பேசிட்டு போறாரு, இதுல என்ன இருக்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசுறது இங்கிலீஷ்ல, என்டிடிவின்றதுனால இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னு எனக்கு நான் சொல்றேன். இங்கிலீஷ்ல பேசுறதுலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரச்சனையெல்லாம் இருக்காது. அதெல்லாம் நல்லா ஃப்ளூவெண்டா பேசக்கூடிய ஒரு நபர் தான். அறிந்தவர்கள் சொன்னது, அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே எப்பயுமே இருந்தது கிடையாது. இங்கிலீஷ் பேசுறதுல அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாதுங்க. சும்மா இவங்க போடுறதுக்காக போடணும்ல, தற்கொலைன்னு சொல்றதுக்கு வேற என்ன இருக்கு, அப்படி இதெல்லாம் சொன்னாதானே அவங்களுக்கு சரியா இருக்குன்றதுனால சொல்றாங்க. இது ஒரு பார்ட் ஜோ, இது வந்து பேசுனது, இது வந்து வெளியே வந்த விஷயங்கள், இதுதான். இது பெரிய வைரல் ஆயிடுச்சு இணையத்துல. செய்திகள்லையுமே எல்லா செய்திகள்லையுமே இந்த மாதிரி அவர் பேசுனதை வச்சு போட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக சொன்னது, நான் கிங் மேக்கர் இல்லை, நான் கிங் அப்படின்றது தான் அதில் நம்ம எடுத்துக்க வேண்டிய டேக்அவே. அவர் ஏன் கூட்டணி வைக்கலன்றதுக்கான காரணம், நான் மற்றவங்களை ஜெயிக்க வைக்க வரல, நான் ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கேன், என் மக்களுக்காக வந்திருக்கேன்றது தான் இதில் முக்கியமான விஷயம். ஸோ இணையத்தில் வந்திருக்கக்கூடிய அவதூறுகளை எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்னா, நிறைய பேர் நியாயமான சில விஷயங்களை கேட்டாங்க. நான் சொன்னது, தமிழ் ஊடகத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்கலாம், ஒரு ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படி. ஸோ இதெல்லாம் நியாயமான கேள்வி. ப்ரெஸ்ஸை சந்திக்கலாம், 2 வருஷம் ஆக போகுது. ஸோ 3வது வருஷம் நீங்கள் அடி எடுத்து வைக்கிறீங்க, அட்லீஸ்ட் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இல்லை, அதுக்கு நம்ம இந்த எஸ்எஸ்சி அவர்களோட அந்த பேட்டி பார்த்தோம், காங்கிரஸுக்கு அழைப்பு விடுத்ததை ஏற்றுக்கணும் அப்படின்றதுல. அதில் அவரே வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார், நீங்களாம் சுதந்திரமாக செயல்படுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ப்ரெஸ் சைட்லேருந்து ஒருத்தர் கூட வாயை திறக்கல. ஏன்? ஸோ அப்போ இருக்கலாம், நீங்க உங்களால அவ்வளோ சுதந்திரமாக செயல்பட இல்லை, அதுதான் சொல்கிறேன். நீங்க விஜயகாந்தை உதாரணமா எடுத்துங்க. விஜயகாந்தை துரத்தி பேட்டி எடுப்பாங்க. இப்போ எப்படி சீமான் அவர்களை துரத்தி இல்ல கூப்பிட்டு கேட்டு பேட்டி எடுக்கிறாங்களோ, என்ன பிரயோஜனம் அதனால? தினமும் இன்டர்வியூ கொடுக்கறதும் வேஸ்ட், கொடுக்காம இருக்கிறதுனாலையும் பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு கொடுக்காம இருக்கிறதுனால நிறைய நெகட்டிவ் வரும், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், தினமும் கொடுக்கறதுனாலும் எந்த யூஸும் கிடையாது. ஸோ யாருமே தினமும் பத்திரிகையில சந்திக்கிற சீமானை தவிர வேற யாருமே, அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது அண்ணாமலை கொடுப்பாரு. அவருக்கு அழைப்பு போயிருச்சா தெரியல. ஆனா அந்த கட்சிக்காரங்க எல்லாரும் இங்க கதறிட்டு இருக்காங்க இணையத்துல. எல்லா கட்சிக்காரங்களும் இருக்காங்களே, நம்ம எல்லாரையும் பார்த்தோம், டிஎம்கே பார்த்தோம், ஏடிஎம்கே பார்த்தோம், டிவிகே பார்த்தோம், கமலஹாசன் கூட வந்திருந்தாரு. என்டிகேக்கு அழைப்பு போய் அல்ல, அவங்க போக மாட்டாங்க, தமிழ் தேசியம், அதனால அவங்க அந்த இதுக்கு போக மாட்டாங்க. அங்க போயிட்டு என்டிடி என்ன வேற ஏதாவது சொல்லணும், ஆங்கிலம், ஐயோ ஆங்கிலத்துல பேசும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். ஆங்கிலம் கஷ்டம், அது வேணாம், அது எதுக்கு அங்க போய்கிட்டு நம்ம நாளைக்கு வந்துருவோம். இவங்கெல்லாம் முக்கியமான கட்சிகள் கூப்பிட்டு இருந்தாங்க, அவங்க போனாங்க, அழைப்பு கொடுத்துருந்துருப்பாங்க, நாங்கள் வரலன்னு அவங்க புறக்கணிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் பார்க்கும்போது நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அவர் கேட்டார், உங்களுக்கெல்லாம் சுதந்திரம் இருக்கா அப்படின்னு. நம்ம இவ்வளோ பேசுகிறோம், நேற்று நம்ம பேசணும் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸில் இருக்கிற ஒரு நபருக்கு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு. நீ அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு என்டிடிவில நடந்ததை எடுத்துட்டு வரல, அப்ப நீ எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்களா இருக்கீங்க. இல்ல, இது தெரிஞ்சதுனால தான் அங்க கொடுக்காம இருக்காரு லோக்கல். அதுவும் இருக்கு. அதாவது இவங்க வந்து சும்மா பிரஸ், இப்ப நாங்க கேள்வி, நீங்க என்ன கேள்வி கேட்பீங்கன்றது அவங்களுக்கு தெரியும். நீங்க சாதாரணமா இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் ஒருத்தர் அந்த இதுல பேசும்போதே ஒரு பிரஸ்ல கேட்கிறாரு ஒருத்தர், உங்களுக்கு வேற ஏதோ ஃபேமிலி இருக்குன்னு சொல்றாங்களே, நீங்க இது படம் பண்ற போது அவங்களுக்கு இதாகி நீங்க வேற ஒரு, இல்லை சார் நான் எனக்கு ஆல்ரெடி மேரிட் ஆகி எனக்கு ஃபேமிலி இருக்கணும், செகண்ட் ஃபேமிலியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஸோ அப்போவே உங்களுக்கு தெரியுதுங்களா அது எவ்வளோ மைண்ட் செட் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு. அப்போ இங்கே வரும்போதும் விஜயகாந்துக்கு நடந்த மாதிரியான சம்பவங்கள் இவருக்கும் நடக்கும், அவரை ட்ரிகர் பண்ணுற மாதிரி, அவரை வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கு. ஆனால் அந்த ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுன்றது ஒரு கலை, அதை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறது, அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறது. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் தினகரனாக இருக்கட்டும், அந்த மாதிரியான நபர்கள். எடப்பாடி கூட நல்லா ஹேண்டில் பண்ணுவார். இருங்க ஏங்க, நீங்க இதே கேள்வியை தான் என்கிட்ட திருப்பி நீங்க எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு என்னது டிபிஆரா அது ஏறுறதுக்கு அப்படின்னுவாரு. அந்த மாதிரி கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். அது மாதிரி இது பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா சினிமால இருந்து வந்திருக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனால் கண்டிப்பா நீங்க கொடுக்காம தப்பிக்க முடியாது, கண்டிப்பா கொடுப்பாங்க. நீங்க சொன்னீங்க இங்கிலீஷ் பேசுறதுல பிரச்சனையா இருக்கும். இதே என்டிடிவி நம்ம ஒரு காணொலி பார்த்தோம் இப்ப. ஆமா, உள்ளாரையே
ஸ்டாலின் அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து ரிலீஜியஸை என்னன்னு சொல்கிறீங்க, ரிலீஜியஸை பற்றி உங்களோட இது என்னன்னு ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் கேட்டு ரிலீஜியஸை பற்றி நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு புரியல அப்படின்ட்டாரு. நல்லா தெளிவாக தானே கேட்குறாரு, அதுக்கே புரியலைன்னு சொல்கிறீங்க. ஓகே, அது கூட நம்ம ஏற்றுப்போம், இங்கிலீஷில் கேட்டு ஃபர்ஸ்ட் சொன்னதுனால அவர் வந்து பேட்டியை கொடுக்கறதுக்கு தயாராகிட்டார், அது கூட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் வந்து வரும். அவர் ஏன் கொடுக்கணுன்ற கேள்வி கூட வரும். அவர் ஏன் கொடுத்தாகணுமா, அவர் பேட்டியே கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, பேட்டி கொடுத்தாதான் நீங்கள் வந்து அரசியலில் நிற்கணுமா அப்படின்ற பல கேள்விகள் வரும். நிறைய பத்திரிகையாளர்களுக்கும் வந்து கோபம் இருக்குது, ஏன் அவர் கொடுக்க மாட்டாரோ, அவர் என்ன வானத்திலேருந்து குதிச்சவரா அப்படி இப்படின்னு அப்படிலாம் யாரும் அவங்க சொல்லலை. அந்த அதாவது அவங்க நீங்கள் முதல் நடுநிலையாக செயல்படுங்க, நான் கொடுக்குறேன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா எங்கே போவாங்க? அதை எப்படி சொல்ல முடியும்? நடுநிலையாக தானே எல்லாரும் செயல்பட்டுட்டு இருக்காங்க. இல்ல அப்படி விஜய் அவர்கள் திருப்பி நடுநிலையா ஒரு பத்திரிகை வந்து செயல்பட்டுச்சுன்னா நான் உங்களுக்கு பத்திரிகை 100% வச்சுக்கோங்க கணக்குக்கு. 90% எல்லாரும் நடுநிலையா தானே செயல்படுறாங்க. கரெக்ட் தானே? 90% தானே நடுநிலை, 10% தான் உங்களுக்கு இது நடுநிலை இல்லாம இருக்கும். மீதி 90% எல்லாரும் நடுநிலையா தான் இருக்காங்க, எல்லாருமே கரெக்டாக தான் செயல்படுறாங்க. இந்த இங்கிலீஷ் பேசுகிற விஷயங்கள், இந்த மாதிரியான பேட்டி ஏன் கொடுக்கணுன்ற அளவுக்கு கூட போகலாம். ஏன் உங்களுக்கு பேட்டி கொடுக்கணும், என்ன இருக்குது, அவசியம் இருக்குது? நீங்கள் பேட்டி கொடுத்துட்டா மட்டும் நல்லா எழுதிட போறீங்க. ஏன்னா பேட்டி கொடுக்குறதுலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சும்மா எளிதெல்லாம் கடந்து போயிட முடியாது. நிறைய கேள்விகள் இருக்கும் உங்களுக்கு. சாதாரணமாக அதில் பண்ணும்போது ஏகப்பட்ட கேள்விகள் வரும். ஸோ அந்த கேள்விகளை சமாளிக்கிறதுக்கும் ஒரு இது வேணும். ஆனால் அவர் ஆல்ரெடி பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது இது வேறு மாதிரியான இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத கேள்விகள் வரலாம், அதை சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து பேச்சு திறன் இருக்கணும், இல்லைன்னா அதை மடைமாற்ற மாதிரியான பேச்சு திறன் இருக்கும், இல்லைன்னா அந்த கேள்வியை அப்ரூவ்டா கட் பண்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கணும். ஸோ அது வந்து இப்போ மேபி ப்ரிப்பேர் ஆகலாம். இல்ல எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, பேட்டி கொடுத்தவங்களோட பேட்டி கொடுக்காதவங்க வைரல் ஆயிட்டு அவர் பயங்கர வைரலா ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொல்லி இணையத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்கறது என்னன்னா, அது இருக்கட்டும், விஜய் பேட்டி கொடுக்கறதுக்கு பயப்படட்டும், அது ஒரு ஸ்கிரிப்டடா இருக்கட்டும், அது ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது, வேஸ்ட் ஆஃப் டைமு, சங்கி தற்கூரி எல்லாமே இருந்துட்டு போட்டோம். அப்புறம் ஏன் அவர்கிட்ட போய் வந்து அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க வேற வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே? சரி, அதை வேணாம் விடுங்கப்பா. நேத்து ஒரு சம்பவம் நடந்துச்சுல்ல, இவ்வளவு பிரஸுக்கு ஏன் நீ வந்து கொடுக்கலன்னு எல்லாருக்கும் ரச்சகன் மாதிரி ஏறுது இல்ல, நரம்பு ஏறுது இல்ல, நீ சொல்ல வேண்டியதானே? இந்த மாதிரி நேத்து ஒரு சம்பவம் நடந்ததுக்கு யாராவது ஒருத்தர் கண்டனம் போட்டிருக்கீங்களா? இத்தனை பேர் இன்னைக்கு வரிசையா லைன் கட்டி வரீங்க. நேத்து நம்ம கேட்டோம், பழனியாண்டின்ற அந்த எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ வந்து அவரோட கல்குவரையில் இப்படி நடந்திருக்குன்னு சொல்லி பேசணும். நீங்க எல்லாம் பேசவே இல்லை, அதை பத்தியே வாய் திறக்கல. அப்புறம் உங்களுக்கு கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா என்ன? அதான் நடுநிலையா இருக்காங்க 90%. அதுதான், அதோ வந்துட்டீங்களே, நீ காலையிலே வந்துட்டீங்களா, இது ஒரு ஸ்கிரிப்டட், இது என்னன்னு தெரியாதா, அவர் அங்கே போனாரு, அவருக்கு டீயே அவங்களுக்குலாம் அவங்க டீயே கொடுக்கலையா, அவர் வந்து எதுவுமே பண்ணலையா, தண்ணி கூட கொடுக்கலையா, அப்படியே பார்த்துட்டு வாசலோட வழி அனுப்பி வச்சுட்டாராம். அவர் வந்து இப்படி பண்ணலை அப்படி பண்ணலை, அவர் வந்து பிஜேபிக்கு எதிராக, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நேற்று நடந்த சம்பவத்துக்கு உங்களோட ரியாக்ஷன் என்ன? இப்படிதானே இருக்கீங்க, அப்படியே இருங்க, அடுத்தவனை கேள்வி கேட்காதீங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வந்து வேற ஒருத்தனை வந்து நம்ம கேள்வி கேட்போம். அதுக்கப்புறமா வந்து அவர் தவிர்க்கிறதும் நல்லதுதான் நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா கேட்டா அந்த கரூர் விஷயம் என்னாச்சு, நீங்க ஏன் போனீங்க, இல்ல இந்த மாதிரி கேள்விகள்லாம் தவிர்க்காதது அவரோட பிரச்சனை, அது அவரோட விருப்பம். உனக்கு இன்டர்வியூ கொடுக்கறதும் பிரஸ்ஸை மீட் பண்ணி கேள்விகளுக்கு பதில் சொல்றதும் பதில் சொல்லாத அவங்க பிரச்சனை. நீங்க உங்களோட கேள்விகளை கேட்கறதுக்கு உரிமை உங்களுக்கு, அதுக்கு மாதிரி பதில் சொல்றதுக்கும் சொல்லாததுக்கும் அவருக்கும் உரிமை இருக்கு. உங்களை மீட் பண்றதுக்கும் மீட் பண்ணாததுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. இதெல்லாம் மக்கள் பிரச்சனை. மக்கள் அவர் பிரஸ் மீட்டை பண்ணாதான் நான் ஓட்டு போடுவேன்னு சொல்றதுக்கும், இல்ல அவர் அதனால எனக்கு பிரச்சனை இல்லை நான் ஓட்டு போடுவேன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதனால ஒன்றும் ஓட்டு வித்தியாசத்துல மாறிட போறது இல்லை. நம்ம கேட்கறது இதுதான், அது சரி தவற விடுப்பா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதேப்பா, நிருபர்களுக்கு நடந்திருக்கேப்பா, அதுல உன்னோட கருத்து என்ன, நீ எதனா ஒண்ணு சொல்லணும், அதை விட்டுட்டானுங்க. அதை மடைமாற்றத்துக்கு நடந்ததுதான் இந்த சம்பவம். உங்களுக்கு புரியுதுங்களா? இதை மடைமாத்துறதுக்கு எப்படி, இது என்ன பண்றது, இது மாதிரி பெரிய பூதாகரம் ஆயிட்டு இருக்கு, இது எப்படியாவது மடைமாத்தணும்னு டக்குனு என்டிடிவி நியூஸ் வருது. அப்பாடா கோடி புண்ணியண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்டிடிவி காரனுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு, வாங்க வாங்க வாங்க, இந்த படம் பார்த்துருக்கீங்களா, அயன் படத்துல தட்டு வந்துருச்சு வா வா வான்னு சொல்லி டக்கு டக்கு டக்குன்னு போனோம், டக்குன்னு எல்லாம் கலைஞ்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இது. என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருந்தவனுக்கு என்டிடிவி வந்துச்சு, டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு எல்லாம் போயிட்டாங்க. இப்போ என்னன்னா, என்டிடிவி ஸ்கிரிப்டட், நீங்க சொல்றதுதான், என்டிடிவி ஸ்கிரிப்டட் போய் பண்ணிட்டான், காசு வாங்கிட்டு போய் பண்ணிட்டான். அதை ஒரிஜினல் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு, எல்லாம் ஜானகி சாமி ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாங்க. ஓகே சூப்பர். ஸ்கிரிப்டட் பண்ற ஒரு சேனலுக்கு எதுக்கு முதலமைச்சர் போறாரு? ஏன் போய் பேசணும்? கனிமொழி ஏன் போய் பேசணும்? அன்பில் மகேஷ் ஏன் போய் பேசணும்?
உதயநிதி ஏன் போய் பேசணும்? எடப்பாடி பழனிசாமி ஏன் போய் பேசணும்? தி கிரேட் கமலஹாசன் ஏன் போய் பேசணும்? ஸ்கிரிப்டட் சேனல் தானே, ஸ்கிரிப்டட் சேனல் தானே, பெய்டு சேனல் தானே என்டிடிவி. ஏன் போய் பேசணும்? கேட்கலாம்ல. அவ்வளவுதான். நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி இவங்க ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கிறீங்க. ரொம்ப தப்பாவே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அவங்கள பார்த்து. இல்ல ரொம்ப இவங்களுக்கு என்னெல்லாம் யோசனைகள் வருதோ அது எல்லாத்தையும் கற்பனைய எத்தனை லட்சம் தான் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இல்ல அவ்வளோ கோவம் உங்களுக்கு வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணவே மாட்டேங்கிறார், எங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாருன்னா அவரோட எந்த ஒரு செயல்பாடுக்கும் நீங்க எடுக்காதீங்க. உங்களுக்கு அவ்வளோ ரோஷம் இருந்துச்சுன்னா நீங்க எதுவுமே எடுக்காதீங்கன்றேன். அது எப்படி? இது மட்டும் வேணும்ல, வந்து போட்டா வேணுமா? அது எப்படி? என்ன பேசினாருன்னு சொன்னதுக்கே 500K போகுது. இங்க என்ன பேசணும்னு மேடை ஏறி பேசினாலே 15K. நான் வியூஸ் அடிப்படையில சொல்லல, அது ஒரு பெரிய விஷயம். அவரோட நிகழ்ச்சி எல்லாமே நீங்க ஒளிபரப்பாதீங்கன்றேன். தடை பண்ணீங்க. வேணாம், நீங்க வந்து பைகாட் பண்ணிட்டு போங்க. அருமை என்ன எடப்பாடி பேசுறத எடுத்து போடு. தி கிரேட் தேனியில உட்கார்ந்து அண்ணன் ஓபிஎஸ் பேசுவார், அவரு பேசுறத போடுங்க. இல்லையா இருந்துச்சுன்னா அப்படி பைகாட் பண்ணிட்டு போங்க. இல்லையா தமிழ்நாடு தலை குனியாது, அதை எடுத்து போடுங்க. நல்லா உட்காந்து பாப்பாங்க எல்லாரும். ஓட்டு ஓடலன்னு தானே இங்க வரீங்க. நீ தானப்பா காலையிலேயே போய் குத்த வச்சு உட்கார்ந்துருக்க. 7 வாட்ச்மேனே செக்யூரிட்டி டைமிங் முடிஞ்சு இன்னும் போல, அதுக்குள்ள வீட்டு வாசலுக்கு போய் உட்கார்ந்தாச்சு. இப்போ எத்தனை மணிக்கு அப்படின்னு ஓபன் பண்றதுக்கு. அது இல்லாம மத்த ஏதாவது நடந்தா அமைதியா இருந்துடுறது. அப்பெல்லாம் இவங்க விஜய் ஸ்டாண்ட் எடுத்துக்கிறது. எது பேசாம இருக்குது இந்த ஸ்டாண்ட் அப்படியே ஐயோ என்ன இப்படி ஆகி போச்சு, இப்போ இவன் என்ன பண்றது, எந்த நியூஸுமே இல்லையே. முன்னாயாவது சீமானை பத்தி பேசினா ஓடும், இப்போ அது வேற ஓட மாட்டேங்குது, மார்க்கெட்லயே இல்லை, வியாபாரமே ஆகல. விஜயை பத்தி ஏதாவது பேசலாம்னு பார்த்தா இப்போதைக்கு எந்த நியூஸும் இல்லை, என்ன பண்றதுன்னு கரெக்டா என்டிடிவி வருது. அப்பாடா சூப்பர் சூப்பர் சூப்பர், வாங்க வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்து ஸ்கிரிப்ட் மைண்டுக்கு தோன்றதெல்லாம் எழுதி. அவருக்கு இங்கிலீஷே தெரியாதான், பக்கத்துல ஜான் தான் உட்காந்து இருந்தாரு, ஜானை உட்கார வச்சுதான் அவர் எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னாரு. இவர் என்ன கேட்கறாருன்னு எனக்கு புரியல, இவர் உருதுல கேட்கிறாரு என்னன்னு கொஞ்சம். எல்லாம் ஜானுக்கு எல்லாம் தெரியல, உருது தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ரஷ்ய மொழி தெரியும், எல்லாத்தையும் கேட்டு கேட்டு ஜான்கிட்ட கேட்டு ஒரு சொன்னாரு அப்படின்னு இவங்க என்னெல்லாம் மைண்ட்ல தோணுது அதெல்லாம் பேசிடுறாங்க. ஸ்கிரிப்ட் அதாவது விஜய்க்கு ஸ்கிரிப்டட், முதலமைச்சருக்கு நான் ஸ்கிரிப்டட். எப்படி கேள்வியும் சேர்த்து படிப்பாரு அதுவா? அடுத்து நீங்க என்ன கேட்க போறீங்கன்னா அதே மாதிரிதான் அதுக்கு அவரும் படிச்சாரு. யாரு உதயநிதியும் படிச்சது பாத்தீங்களா? கண்ணாடியை போட்டு அப்படி எடுத்து வச்சு வாசிச்சுட்டு போயிட்டாரு. ஜோ எல்லாருமே அப்படிதான் ஜோ பண்றாங்க. யாருமே இப்போ நீங்க சீமான் மட்டும்தான் நீங்க உட்கார வச்சு என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாரு. ஆமா, அண்டார்டிகாவை பத்தி கேட்டீங்கனாலும் சொல்லுவாரு, ஆப்பிரிக்கா பத்தி கேட்டீங்கனாலும் சொல்லுவாரு, உலகத்திலே இல்லாத இந்த யூனிவர்ஸ்லயே இல்லாத பத்தி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னாலும் அவர் பதில் சொல்லுவாரு. மாணவர்கா ஏதோ ஒண்ணு மாணவர்கா தேனூறுகா எதை பத்தி இல்ல இந்த யூனிவர்ஸ்ல நடக்குது இல்ல, அதுல இல்லாம வேற ஒரு யூனிவர்ஸ்ல இப்படி நடக்குதாமே அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் பதில் சொல்லுவாரு. ஆமா தம்பி, அங்க நான் வந்து பாத்தீங்கன்னா செலியனும் நான் தான். சீமான் அந்த இதை சொன்னார் இல்லையா இந்த பராசக்தி படத்துல, செலியனே நான் தான் அப்படின்னாரு இல்லையா, அந்த மாதிரிதான் எல்லாத்துக்கும் நான் தான், அதுவும் நான் தான், இதுவும் நான் தான் சொல்லிட்டு போவாரு. உங்களுக்கு அந்த மாதிரி பேசணும்னா நீங்க சீமானை தான் கூப்பிட்டு பேசணும். இல்லைன்னா எல்லாருமே முதலமைச்சர் மாதிரி தான் பக்காவா இது எழுதி, இது தமிழ்நாடு தலைகுனிய விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்க போறாங்க, அதை அவர் படிச்சுட்டு போறாரு. உதயநிதிக்கு அதே தான். எடப்பாடி நேற்று நல்லா தானே பேசினாரு. அவங்க கேட்ட கேள்விக்கு தமிழ்ல ஒருத்தர் உட்காந்து கேள்வி கேட்டாரு, அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டு போறாரு. அது மாதிரி கூட நீங்க பண்ணலையே. அது மாதிரி சொல்ல இப்ப கனிமொழிக்கு அந்த கட்சி இருக்குல்ல, நீங்க கேட்கிற கேள்விக்கு கனிமொழி பதில் சொல்றாங்க. ஏன் அப்ப முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கு அது இல்ல? அது நீங்க அவர்கிட்ட கேட்டிருக்கலாமே. விஜயும் பிரஸ்ஸை மீட் செய்திருக்கிறார். இந்த மாதிரி பண்ணதில்லை. அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில அவரு பிரஸ்ஸை வந்து மீட் பண்ணி பேசியிருக்காரு. இது இந்த மானிட்டைசேஷன் இது பண்ணாங்களே, ரூபா நோட்டெல்லாம் மாத்தினப்ப செல்லாது டிமானிட்டைசேஷன் பண்ணப்ப அப்பயும் பிரஸ்ஸை மீட் பண்ணி சொல்லியிருக்காரு. எல்லாருமே ஆஹா ஓஹோ அப்படியாக்கும் இப்படியாக்கும், ரஜினிலாம் புல்லரிச்சு போயிட்டாரு, இது மாதிரி ஒரு வாய்ப்பே கிடையாது, யாராலுமே பண்ண முடியாதுன்னு. ஆனா விஜய் தான் அதை கரெக்டா செஞ்சது சரிதான், ஆனா செஞ்ச விதத்துல தப்பு இருக்கு, இதை வந்து இப்படி செஞ்சிருக்கணும், எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க, ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படுறாங்க, அதுக்கான டைம் கொடுத்து பண்ணியிருந்தா இது இன்னும் பெட்டரா இருந்திருக்குன்னு சொன்னதே அவரு தான். ஸோ அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து அது வந்து பயங்கரமா இருந்துச்சு, இப்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்ப ஒரு அரசியலுக்கு வந்துட்டாரு, உங்களுக்கு ஒரு த்ரெட்டா இருக்காரு, அதனாலதான். ஆனா நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னு தான் எனக்கு புரியல. உங்களுக்கு தான் 45% சி ஓட்டர்ஸ் கொடுத்துட்டான்ல, நீங்க போய் தேர்தல் ஆணையத்தை சொல்லலாம்ல, வாங்கிட்டாங்க 45% இருக்குங்க, இதுக்கு மேல உங்களுக்கு என்னங்க ப்ரூஃப் வேணும்? இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் சேர்த்தே கொடுத்துட்டாங்க, ஒருத்தர் கொடுத்தா கூட பரவாயில்ல, 2 பேர் சேர்ந்து கொடுத்துருக்காங்க, நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் வந்து லிஸ்ட் மட்டும் சொல்றேன், யார் யார் எங்க எவ்வளவு ஓட்டுல ஜெயிப்பாங்கன்னு மட்டும் நான் கேட்டு சொல்றேன், ரெடி பண்ணி வைங்க, ஒரு வாரத்துல வந்து நாங்க மறுபடியும் பதவி ஏத்துக்கிறோம்னு சொல்றதுக்கு விட்டுட்டு விஜய்க்கு என்டிடிவி பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே, நியாயமா இது? என்ன கொஞ்சம் கூட இதுவே இல்லைங்க.
எனக்கு தெரிஞ்சு திராவிட மாடல் 2.0 வந்து வரணும். ம். அப்பதான் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். நேத்தைக்கு அந்த அருண்ராஜ் அவர்களை பேட்டி எடுக்கும்போது எப்படி தனித்து தான் நிற்க போறீங்களா, எப்படி வெல்லுவீங்கன்னா, கண்டிப்பாக நாங்கள் ஒரு மெஜாரிட்டியில் வந்து நாங்கள் ஜெயிப்போம், ஒரு கரெக்டான இதில் வந்து நாங்கள் ஆட்சி அமைப்போம். எடப்பாடி அவர்களோட சிரிச்சாரு. இந்த புன் சிரிப்பு, அது எப்படி கல்லங்க படம் இல்லாமல் ஒரு சிரிப்பு சிரிச்சாரு பாருங்க. அவரு அருண்ராஜ் என்ன சிரிச்சாருன்னா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க, நாங்க கூட வந்து உங்களை ஜெயிக்க வச்சிருவோம்னு நினைச்சோன்னு நினைச்சு அவரு சிரிச்சாரு. அவரு கடைசி வரைக்கும் ஏமாத்திட்டீங்கல்ல, நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டீங்கல்ல அப்படின்னு அவரு நினைச்சு சிரிக்கிறாரு. சரி, சிரிப்புக்கு சிரிப்பு, அவ்வளவுதான். சரி, அது முறைச்சிக்க முடியாதுல்ல. உங்களை நான் நம்பி பிள்ளையார் சொல்லி போட்டேன்னு சொன்னதுக்கு உன்னால என்ன பண்ண முடியும், நீ பண்ணிட்ட அப்படின்னு இது சொல்லாம சிரிப்பா வந்து ஒரு பதிலா வந்து 2 பேரும் பரிமாறிக்கிட்டாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இதுல சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. வேற என்ன பண்றது அங்க. ஆனா இது ஒரு நல்ல விஷயம் தானே. ஒரு இது எதிர்கட்சியாக ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் அங்க வந்ததுனாலதான் ஒரு விஜய் கூட புறக்கணிச்சிருக்கலாம். அது எதுக்கு நம்ம அவரை போய் பார்த்துக்கிட்டு. விஜய் கட்சிக்கு அழைப்பு போயிருக்கு, அது கட்சி சார்பாக அருண்ராஜ் வருவாங்கன்னு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. அப்பதான் அந்த பாஸ் கொடுப்பாங்க, அதுக்கான யார் வராங்கன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ விஜய் வராங்கன்னா முன்னாடியே அது இன்ஃபார்ம் ஆயிருக்கும், விஜய் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கு போறாரு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் முன்னாடியே வந்திருக்கும். கண்டிப்பா பெரிய அளவில் அது வந்து ஒரு ப்ரோக்ராமா மாறி இருக்கும், பெரிய வைரல் ஆயிருக்கும். பெரிய ஒருவேளை அவரு வந்து பேசுற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தா எப்படி நம்ம இந்த விகடன் இது பார்த்தோமோ அந்த மாதிரி எல்லாம் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதெல்லாம் அவர் தவிர்க்கணும்ன்றத கூட நினைச்சிருந்திருக்கலாம். இல்ல ஏன் இதுக்கு போய்கிட்டு இப்ப நம்ம போய் என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி கூட யோசிச்சிருந்திருக்கலாம். அவ்வளவுதான். போன யாரும் அங்க வந்து உட்காந்து எடப்பாடி கனிமொழி இவரு அருண்ராஜ் தவிர மற்ற எல்லாருமே வந்து ஜஸ்ட் போய் ஸ்கிரிப்டட் தான் பண்ணிட்டு வந்திருக்காங்க. மற்றவங்களுக்கு மட்டும்தான் அங்க சிலபஸ்ல இல்லாம அவங்களுக்காக கேள்விகள் கேட்கப்பட்டு பதில் சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடியது. ஏதோ மறுபடியும் சொல்றேன், எனி பப்ளிசிட்டி வெல்கம், அவ்வளவுதான். நீ எப்படி வேணாலும் வச்சுக்காத. நீ போன ஸ்டாலின் உதயநிதியை விட போகாத விஜய்க்கு தானே இன்னைக்கு வைரல். அது நீ கொண்டு போய் சேர்த்துட்டல. எப்படியோ நீங்க இப்படிதானே அண்ணாமலையை வளர்த்தீங்க, ஆஹா ஓஹோ ஒண்ணுமே பண்ணல வைக்கணும், கடைசியில கொண்டு போய் அண்ணாமலை கிராமம் வரைக்கும் அண்ணாமலையை தெரிஞ்சது இல்ல. அந்த மாதிரிதான் விஜயையும் நீங்களே கொண்டு போய் சேர்த்துருவீங்க. விஜய் எதுவுமே பண்ணது, இதே மாதிரி உட்கார்ந்து இருந்தாலே போதும், அவங்களே கொண்டு போய் சேர்த்துருந்துரு. வீட்டுக்குள்ள உட்காந்து இன்டர்வியூ கொடுத்தாலே இவ்வளவு போகுது. அப்ப வெளியே வந்து கொடுத்தாருன்னா இன்னும் பயங்கரமா போகும். ஆனா இதையே தொடர முடியாது. அவரும் வந்து இன்டர்வியூலாம் கொடுக்குற நிலைமை வரதான் செய்யும். அதுக்கு மேபி அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே அவங்க பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். வருங்காலங்களில் கொடுக்கும்போது பயங்கர வைரல் ஆகும். இப்போ அண்ணாலாம் டெய்லியும் கொடுக்குறாரு, நம்மளாம் என்ன பார்க்குறோமா என்ன? அவனா தம்ப்நெயில் வச்சு இப்படி கத்துறாரு அப்படின்னு சொன்னாதான் நம்மளால போய் பார்க்க முடியும், ஏதோ சொல்றாரு போல அப்படின்னு. அதுதான் இங்க பிரச்சனை. தினமும் கொடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது, கொடுக்காம இருந்தாலும் உங்களை வந்து வேற மாதிரி ஒரு பார்க்க ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பா கொடுப்பாரு. அது எப்போ கொடுக்கணும்னு கண்டிப்பா கொடுப்பாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சு கொடுப்பாங்க. கத்தி படத்துல ஒரு இன்டர்வியூ கொடுப்பாருல, அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ மீட்டிங்களா? ஆமா, அந்த மாதிரி அப்படின்னா சரி வா, அப்ப கேள்வி கேட்பாரு, நீ என்ன மீடியா வா மேல வா அப்படின்ற, நீ என்ன சொன்ன அன்னைக்கு அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாருன்னு பார்ப்போம் கொடுப்பாரு. இது ஒரு சகம் போகும்போது பிப்ரவரி இந்த 2வது வாரத்துல நம்ம சொன்ன மாதிரி சேலத்துல மீட்டிங் இருக்கிறதா நம்ம பார்த்துட்டோம்னா, அங்கே இடம் கிடைக்கலன்றப்போ வேலூர் வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. பிப்ரவரி 2வது வாரத்துலேருந்து அது வந்து தொடங்குறதா இருக்காங்க. இதுக்கு மேலே ஃபயர் டிவிக்கே ஆல்ரெடி ஆன் ஃபயர்ன்ற மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. ரெகுலராக அவங்கள பற்றின அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அவர்களை பற்றி செய்திகள் எல்லாமே வந்துருது. இல்லை, அவர் பேசுனாலும் இப்போ நிறைய பேர் நம்ம பார்த்தோம், தந்தி டிவியில் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுன் கொடுத்துருந்தாரு, நிர்மல்குமார் அவர்கள் இப்போ பேட்டி கொடுக்குறாங்கன்ற மாதிரி ரெகுலராக இப்போ லைம்லைட்டில் வந்து வந்துட்டாங்கன்னே நம்ம சொல்லலாம். இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் இதுக்கு மேலே எப்படி இருக்க போகுது? இந்த 2வது வாரத்துக்கு மேலே தான் ஃபுல் செட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது டிவிக்கு? அதான் பிப்ரவரி 2வது வாரத்துலேருந்து விஜய் அவர்களுடைய அந்த ஸ்பீச் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ரோட் ஷோக்கு வேற நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க, அந்த இதெல்லாம் எஸ்ஓபிக்காக அகைன்ஸ்டாக போயிருக்காங்க. ஸோ அது ஒரு வேளை கிளியர் ஆச்சுன்னா ரோட் ஷோஸ் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மீட்டிங்ஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களும் வந்து ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது அதுக்குன்னு குழு அமைக்கிறது, ஏன்னா எல்லாத்துக்குமே குழு அமைச்சு போயிட்டு இருக்காங்க. தேர்தல் மேலாண்மை குழு ஒரு பக்கம் வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூட்டணி ஆல்மோஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கும்போது 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை தேர்வு செய்கிற வேலைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது இல்லாமல் கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு, கருத்து கணிப்புகள்ன்ற பேரில் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் கண்டுக்காம அடுத்தடுத்த வேலைகளில் விஜய் வந்து அவருடைய தீவிரமாக கள அரசியலில் இறங்கும்போது இது மாறும். இது களம் வந்து கண்டிப்பாக மாறும். அப்போ இன்னும் பயங்கர டஃப்பாக இருக்கும். ஸோ அவங்களும் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. பிப்ரவரி 2வது வாரத்துலேருந்து அவங்களும் வந்து அவங்களுடைய மீட்டிங்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ விஜயோடைய ஸ்பீச்சுக்கு அப்புறம் தான் எல்லாமே தெரியும். ஸோ அவர் இதுக்கப்புறம் பேச போகிற அந்த 2 மாதம்
பேச போகிறதுல தான் இந்த அரசியலில் என்னென்னலாம் சேஞ்சஸ் வரப்போகுது இந்த தமிழ்நாட்டில். ஏன்னா இப்போவே 20, 25 அந்த ரேஞ்சுக்கு சொல்கிறாங்க. ஓவராலாக இப்போ 15 சொல்கிறாங்க. ஓட்டர்ஸே நாடாளுமன்ற தேர்தல் இப்போ எடுத்தது இதுலேயே 15% சொல்கிறாங்க. ஸோ இப்போ சட்டமன்றத்தில் எடுக்கணும். ஸோ சட்டமன்றத்தில் எடுக்கிறதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24% ஓட்டு வந்து தாவேகாவுக்கு வந்து வருது. ஸோ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து சீல்டு, இதுக்கு மேலே இது ஏறாது, இதுக்கு மேலே குறைய தான் வாய்ப்பு இருக்கே தவிர ஏறாது அப்படின்றாங்க. பட் அப்படி ஏறாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு விஜய் மாதிரியான ஒரு நபர் இப்படி இந்த மாதிரி வைரல் ஆகுதுன்னா, விஜய் மாதிரியான ஒரு நபர் டைரெக்டாகவே மீடியாவை மீட் பண்ணி பேசி இன்டர்வியூஸ் கொடுத்து ரெகுலர் அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் போய் பேசி அவரு என்னன்னா பெர்சன்டேஜ் வாங்கிட முடியும், ஆனா சீட் எத்தனை ஜெயிக்கிறாருன்றது அதுதான் இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வேல்யூ விஜய் மட்டும்தான். எங்க போனாலும் விஜய் தான் பேசணும். இந்த தொகுதியோட வேட்பாளருக்கு விஜய் போய் பேசினாரு, விஜய் போய் பேசும்போது தான் அவருக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். அவர் மேடை ஏற்றி இவர் தான் வேட்பாளர், இவர்னா இவர் கிடையாது, நான் தான் உங்க வேட்பாளர், விஜய் தான் வேட்பாளர் தான் பேச போறாரு. ஸோ அதை பேச போகும்போது என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து தான். ஆனால் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்கன்றது தான் உண்மை. அது அடுத்தடுத்து நகருது, அந்த வேலைகளும் நகர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ 234 தொகுதிக்கும் வேட்பாளர்கள் தயாராகிட்டே இருக்காங்க. ஸோ மீட்டிங்ஸும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. களம் சூடாகுது. மும்முனை போட்டி பயங்கரமா இருக்கும் இந்த தடவை. இந்த மற்ற தேர்தல்கள் மாதிரி கிடையாது. இல்ல மும்முனை போட்டி கடுமையா இருக்கும். 4 முனை போட்டி, மும்முனை போட்டி கடுமையா இருக்கும். அண்ணன் வழக்கம் போல அவருடைய வேலையை பார்த்துட்டு அவர் போயிடுவாரு. பயிற்சி முயற்சி அப்படின்ட்டு அவர் போயிடுவாரு. அதனால அது பிரச்சனை கிடையாது. எப்பவுமே அது பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கும் அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் தனியா வருமானங்கள் வருது. அண்ணனுக்கும் தனித்தனியா அங்க திரள் நிதி அது இதுன்னு திரட்டி அவர் ஒரு கட்சியை ரெடி பண்ணி எங்கேயும் கூட்டணி சேனல் ஸ்டார்ட் பண்றாரு. அவர் ஏதோ பண்ணிட்டு போறாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணுவாரு. அவர் ஏதோ பண்றாங்க, அவங்கள விட்டுருங்க. நீங்க அந்த லிஸ்ட்லயே அவங்களை எடுத்துட்டு வராதீங்க. 4 முனை போட்டியில மும்முனை போட்டி தான் இதுவா இருக்கும். 8% வாக்கு வச்சிருக்காரு. அப்புறம் அவரை பத்தி பேசாம இருந்தா 8% வாக்கு வச்சிருக்கிறதுனாலதான் இப்ப அந்த 4 முனையில போட்டியில சேர்த்துக்க வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா அதுலயும் சேர்த்துக்க தேவையில்லை. அவருக்கு அதுல கோவம் வேற வரும், என்னை வந்து நீங்க சேர்த்துக்கவே மாட்டேங்கிறீங்க, அதர்ஸ்ல போட்டுறீங்கன்னு. அதர்ஸ்ல போடாம மெயின்ஸ்ல வர மாதிரி ஏதாவது பண்ணுங்கண்ணே, அப்பதானே ஏதாவது பண்ணுவாங்க. டெய்லி இன்டர்வியூ கொடுக்கறதுனால மட்டும் வந்து நீங்க வந்துட முடியாது. டெய்லி இன்டர்வியூ கொடுத்தா மட்டும் இவரை ஜெயிச்சிட்டாரா? அப்படிலாம் இல்லல்ல. இந்த மாதிரிதான் தினமும் அவர் பேசுறாரு. ஆதங்கத்துல சொல்றாரு, நான் பேசுறது யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, விஜய் பின்னாடி விஜய் விஜய் விஜய், நீங்க அவரு பின்னாடி தான் போறீங்கன்றதுதான் அவர் ஆதங்கம். தெரியுது இல்ல, விட்டுட்டு போக வேண்டியதானே. இல்ல அதுவும் சொல்லிட்டாரு, உங்க மேல ரொம்ப கோபமா இருந்தேன், கொடுக்கவே கூடாது பிரஸ் மீட்லான்னு நினைச்சேன், தம்பி ஏதோ கேட்டான்றனால சரி ஓகே வந்துட்டோம். அப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அண்ணனா இருக்க மாட்டேன்டா அப்படின்னு பேட்டிலே சொல்லியிருக்காரு. நான் தான்டா டெலக்ஸ் பாண்டியன், தெரியண்டா, தெரிஞ்சுதான் உள்ள வச்சிருக்கோம். அப்புறம் கடைசி அப்படிதான் முடியும், பஸ்ஸுக்கு போக கூட காசு இல்லைன்னு இப்படிதான் இருக்கும். ஓகே, அதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கட்சி விஜய் இல்லாத வரைக்கும் ஒரு மும்முனை போட்டி நாங்களும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. விஜய் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த இதுவே டோட்டலா காலி, அது மார்க்கெட் அவுட் ஆன மாதிரி இருக்காங்க. ஏதோ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் 234 தொகுதியில வேட்பாளர் போடுவாங்க, பேசுவாரு, கத்துவாரு, எல்லாம் பண்ணுவாரு வழக்கம் போல. ஆனா வழக்கம் போல ஓட்டு வராது, ரொம்ப கம்மியா தான் வரும். அதுல மட்டும் நான் உறுதியா இருக்கேன், வராது. அவருக்கு இந்த 7-8 வராதுன்றதுல உறுதியா இருக்கேன். அந்த பெரும்பாலான ஓட்டுகள் இந்த பக்கம் வருது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதை நம்பி ஓட்டு போட்டுட்டு இருக்கவங்க இப்ப ரொம்ப கம்மியாவாங்க. சீமான் அவர்களுக்கு ஓட்டு போட்டுறவங்களோட எண்ணிக்கை கம்மியா, நாம் தமிழரோட அந்த ஓட் பர்சன்டேஜ் கம்மியா தான் ஆகும். குறைஞ்சது ஒரு 3% குறையும். குறைஞ்சது ஒரு 5% வருவாங்க நான் நம்புறேன். 5% நான் நம்புறேன். மேபி நம்மள ஒரு சில இடத்துல 2.5 சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல ஓவராலா சொல்றேங்க, நான் வந்து ஒரு இடத்துல சொல்றேன். ஓவராலாவே 5% வருவாங்கன்னு நம்புறேன். அவ்வளவு மோசமா போக மாட்டாங்க. ஓவராலா தான் அதான் பேச்சுகள் வருது. அவ்வளவு மோசமா போக மாட்டாருன்னு நான் நம்புறேன். என்னைய சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி ஒரு 7% வந்தாருன்னா கூட ஓகே தான், சந்தோஷம் தான். அவருக்கு ஓட்டு போறதுனால நான் ஒன்றும் தப்பு சொல்லலை, சொல்றேன். நல்ல அரசியல் கையில் எடுத்தா நம்ம ஏன் படமா இருக்க போறோம். ஓகே, முடிச்சிடலாம். கண்டிப்பா கார்த்திக், அடுத்த ஒரு நேர்காணல்ல இதை பத்தி விவாதிக்கலாம். மிக்க நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும்